இன்னைக்கு நாம பியூட்டி ட்ரைப் அப்படின்ற ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்த ஒரு கமர்ஷியல் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சைனீஸ் திரைப்படம் 2017 ரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். டிசப்பாயிண்ட் ஆகாது. வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் இமேஜா என்னத்த காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோவுக்கு வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளே பாயா இருக்கிறது. எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்திட்டு அவங்க கிட்டயே காசு வாங்கிட்டு வாழ்க்கைய ஓட்டுறது தான் அவர் வந்து வேலையா பார்த்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஜாலியா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோ பேசினா போதும், எப்பேற்பட்ட பேரழகியா இருந்தாலுமே வந்து அவரோட பேச்சுல வந்து மயங்கிருவாங்க. அந்த மாதிரி வந்து பேச்சை வச்சு தலைவன் வந்து தன்னோட வாழ்க்கையை சர்வை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் அஃபேர்ல இருக்கிற பெண்கள்ல 4 பேர் வந்து ஒரே குரூப் போல் இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் குரூப் போல் இருக்குது. இவங்க வந்து என்னைய இவன் தாண்டி லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இவன் ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு. இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவனை வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லி, நீ வா நம்ம வந்து ஏதாவது பார்ட்டி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டு வருது. நம்ம ஹீரோவை என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஜாலியா பார்ட்டி அட்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அங்க போறாரு. போய் பார்த்தா தான் தெரியுது இந்த எல்லா பொண்ணுங்களுமே வந்து இவர் வந்து கவர் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அடின்னு அடிச்சு இவரை மயக்காடைய வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில இவர் ஏச்சு பாக்குறாரு. ஏச்சு பார்க்கும்போது ஒரு பாலைவனத்துல இவரை வந்து விட்டு போயிடறாங்க. என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சட்டியோட இவர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து முடிச்சுட்டு இருக்காரு. இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. அந்த பாலைவனத்துல ஏதோ ஒரு குரூப் இருக்குது. பெண்கள் மட்டுமே இருக்கிற குரூப் போல் இருக்குது. அதுல வந்து சில ஆண்களும் இருக்காங்க. ஆனா அடிமைகளா தான் இருக்காங்க. அங்க பெரும்பாலும் வந்து பெண்களோட ஆதிக்கமா இருக்குது. இத பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இது நடக்குது அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இப்ப அவர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆடு மாட கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு கொட்டையில வந்து கட்டி போட்டுறாங்க. அதே இடத்துல வந்து ஒரு ப்ரொஃபசர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. யோ இது எந்த இடம்யா என்னையா பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு சரியான நேரம் வரல. அதனால வந்து ஹீரோ கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல வந்து நைட் ஒரு பூஜை நடக்குது. அந்த பூஜையில இந்த ட்ரைபோட தலைவி இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டத்தை போறா. ஆட்டத்தை போட்டதுக்கு அப்புறம் இந்த அடிமைகளா ஒரு சில ஆண்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களை நிக்க வச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பிறப்புறுப்பையே வெட்டிடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து பதறி போயிறாரு. ஆஹா அடுத்து நம்ம தான் சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தலைவி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவிக்கு வந்து நம்மள பிடிச்சிருச்சு போல் இருக்குது. நம்ம அழைக்கல அவங்க மயங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவரையும் வந்து பெட்ரூம் கூட்டு போறாங்க. அதாவது அவங்க தலைவி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போனவனே ஆஹா ஒன்னா இருக்க போறோம், ஜாலியா இருக்கலாம், நம்மளோட பழைய வாழ்க்கை மாதிரி பிளே பாயா இங்க வந்து தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சந்தோஷத்தோட பல கனவுகளோட உள்ள போறாரு. ஆனா அவர் பட்டெக்ஸ்ல சூட வச்சுட்டு அனுப்பி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழியோட நம்ம ஹீரோ வந்து நொண்டிக்கிட்டே போறாரு. இதை பார்த்து அங்க இருக்கிற பெண்களும் வந்து இவரை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை வந்து வம்பெடுத்துட்டு இருக்காங்க. இவருமே வந்து என்ன பண்றது தெரியாம இருக்கிறாரு. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது, ஐயோ மோசமான இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் போல் இருக்குது, எப்படா தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதுதான் இந்த படத்தோட டிபேட்டுமே கூட. இந்த சமயத்துல வந்து அங்க இருக்கிற ஒரு சில ஆண்களை வந்து மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்க. என்னடா இது பண்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வச்சுட்டு அந்த பையனை கொடுங்க, இந்த பையனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னடா இப்படிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வீட்டு வேலைக்கும் இவங்களோட பர்சனல் தேவைக்கும் வந்து இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து ப்ரொஃபசர் கிட்ட கேக்குறாரு, என்ன இடையா இது, என்னங்க இது ஒண்ணுமே புரியலையா எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ப்ரொஃபசர் சொல்றாரு, யோ நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்டியா, இங்க வந்து ஒரு கண்டுபிடிப்புக்காக வந்தேன், அப்படி இப்படி வழி மாறி இவங்க ஊருக்கு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், என்ன வந்து கொடுமையாக கொடுமைப்படுத்துறாங்கயா, முடியலையா, என் கூட வந்து எல்லாருமே வந்து கொண்டுட்டாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து தப்பு பண்ணி பிரெக்னன்ட் ஆவாங்க. பிரெக்னன்ட் ஆகி குழந்தை பிறக்கிற நேரத்துல யாரு பிரெக்னன்ட்டுக்கு காரணமோ அவனை வந்து கொண்டு தீர்த்துருவாங்கயா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு பதறி போயிருது. இப்ப எப்படியா இருந்து தப்பிக்கிறதுன்னு போது அப்பதான் சொல்றாரு, அவங்களோட நம்பிக்கையை நம்ம சம்பாரிச்சிட்டோம்னா எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபசர் சொல்லும்போது, யோ பேச்செல்லாம் நான் சூப்பரா பேசுவேன், என்னால ஸ்பீச் எல்லாம் உனக்கு கேட்டதே இல்லையா, அந்த மாதிரி சூப்பரா பேசி மயக்கி எப்படியாவது இருந்து தப்பிக்கிறேன், இதுதான் நம்ம பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ப்ரொஃபசரும் வந்து பிளான் போறாங்க எப்படியாவது இங்க தப்பிக்கிறதுக்குன்ட்டு. இப்போ நமக்கு வந்து ஒரு பழைய கதையை காட்டுறாங்க. அதாவது பழங்காலத்துல வந்து இந்த குரூப்பை தாண்டி 7 குரூப் மொத்தமா இருந்திருக்குது. அதுல வந்து 2 குரூப்புக்கு வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும் போல் இருக்குது. அதுல தாய் குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து படு மோசமானவங்க போல் இருக்குது. இவங்களுக்குள்ள வந்து ஒரு சமரசத்தை பரவத்துக்காக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மோசான ஒரு பெரியவர் வந்து அவன் தானத்துல இருங்கடா, தயவு செஞ்சு சண்டையெல்லாம் போடாதீங்க, உங்க ஊர்ல நீங்க இருங்க, நீங்க யாருக்கும் வந்து பாதகமா இருக்காதீங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கட்டளை போறாரு. அதனால வந்து அவங்க குரூப்ல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த தாய் குரூப் இருக்குது பாத்தீங்களா, அவங்க வந்து கொஞ்சம் படு மோசமானவங்க போல் இருக்குது. அதனால வந்து திரும்பவும் வந்து அவங்க வந்து சண்டையை போறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்னதான் மோசா சொல்லியிருந்தாலுமே வந்து அவர் பேச்சு கேட்காம வந்து இந்த தாய் குரூப் வந்து நம்ம பெண்கள் மட்டுமே இருக்கிறாங்க குரூப், அந்த குரூப்பை வந்து தாக்குறதுக்காக ரெடி ஆயிட்டு அங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த தாய் குரூப் வராங்கன்னு சொல்லிட்டு படத்தளபதி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அதாவது ராணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ராணியுமே வந்து சரி ஓகே என்ன பண்றது தெரியல, சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ வந்து இதுதான் நல்ல சமயம், ராணி எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ராணிக்கு வந்து அவன் போயிட்டு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறான். சரியா பண்ணாதால அவங்க டென்ஷன் ஆகி அடிச்சு அவனை கத்தி விட்டுறாங்க. சரி எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும், அதனால வந்து ரெண்டாவது அட்டெம்ப்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் சேர்ந்து வந்து ஒரு பியூட்டி பார்லரை வந்து அங்க ஓபன் பண்றாங்க. அங்க வந்து ஒரு எத்துப்பள்ளி வந்து மேக்கப் எல்லாம் படிக்கிறா, அவருக்கு சூப்பரா பண்ணி அவ சபாலகாயிரா. இதை பார்த்த அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே வந்து அங்க வர ஆரம்பிச்சிடாங்க. இப்ப ஹீரோவுமே வந்து நம்ம ஹீரோயினி அதாவது ராணியை வந்து கவர் பண்றதுக்காக ஏதோ பண்றாரு. அவங்க வந்து அதெல்லாம் கண்டுக்கல, பெருசா கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கேண்டில் லைட் டின்னர்லாம் வச்சு அவங்களை வந்து சமாதானப்படுத்தி சமைச்செல்லாம் கொடுத்து அவர் கேண்டில் லைட் டின்னர்ல வந்து நம்ம ஹீரோயினிக்கு வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. மோதிரத்தெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா நீ சொல்ற லவ்னா என்ன கருமனே எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் அடிச்சு திரும்பவும் பத்தி விட்டுறாங்க. இப்ப ஹீரோக்கு வந்து என்னடா இது இவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இதே சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு குட்டி பொண்ணு வந்து தண்ணியில விழுந்துரும். சாக கிடக்கிற நிலைமையில இருக்கிறதுனால அந்த பொண்ணை வந்து பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா முதலுதவி பண்றாரு. முதலுதவி பண்ணி அந்த பொண்ணு வந்து தப்பிச்சிருது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினி வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிராங்க. இதுதான் இந்த
படத்தோட மிட் பாயிண்ட் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ பண்ண அந்த உதவியால வந்து அந்த பெண்ண காப்பாத்துனாரு பாத்தீங்களா, குட்டி பொண்ணு. அதனால வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து மாலை போட்டு அவர வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த தாய் குரூப் கிட்ட நெருங்கிட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எதிர்த்து போராடுறதுக்காக அவங்க வந்து ஒரு குரூப்ப கூட்டிட்டு கிளம்புறாங்க. இந்த சமயத்துல ஹீரோவும் அந்த புரொஃபசரும் வந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளான போட்டுருப்பாங்க. அதே சமயத்துல வந்து அங்க ரொம்ப நாளா வந்து அகதியா இருக்கிற ஒரு கெலட் மொட்டை என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த குடி தண்ணி இருக்குது பாத்தீங்களா, அதுல வந்து விஷத்த கலக்கி விட்டுருவாரு. இது தெரியாம ராணியுமே வந்து போருக்கு போயிருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது எல்லைக்கு போயிட்டு வந்து அவங்க வந்திருக்காங்களான்னு பாக்குற நேரத்துல அவங்க வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு சின்ன சண்டை நடக்கும். இதனால பின்வாங்கி வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருப்பாங்க. இப்ப வந்து ஹீரோ வந்து தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக அவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என் அம்மாவோட லெகசி நான் வந்து காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க தாய் குரூப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ தான் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷன்ல பேசி அவங்கள வந்து எப்படியே கரெக்ட் பண்ணிடுறாரு. கிஸ் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் ரொம்ப பாசமாயிடுறாங்க. 2 பேருக்குமே வந்து ஒரு லவ் பெருசா ஆயிருது. சமயத்துல அந்த பழங்குடிய குரூப்ப காட்டுறாங்க. அதுல பெண்கள் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இறக்கும் தருவாயத்துல இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மோசமாயிடுறாங்க. ஏன்னா அந்த தண்ணிய குடிச்சதுனால இந்த மாதிரி ஆயிருக்குது. இத பார்த்த நம்ம ஹீரோயின் வந்து இப்படி இருந்தா நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அதனால நம்ம கூட இருக்கிற அந்த அடிமைகளா இருக்காங்க பாத்தீங்களா, ஆண்கள் அவங்களே வந்து நம்ம டீம்ல சேர்த்துப்போம். அவங்களே நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவோம். அவங்கள நம்ம கீழன்ட்டு எப்பவுமே நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முடிவெடுத்துட்டு இவங்களே கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து எல்லாருமே ஓகே சொல்றாங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபசர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து தப்பிக்கிறதுக்காக வந்து 2 பேருமே பிளான் போட்டுருப்பானுங்களே, ஹீரோவும் ப்ரொஃபசரும். தப்பிக்கிறதா தப்பிக்கிறோம். அந்த கஜானா இருக்குதுல, அந்த கஜானால இருக்கிற எல்லா காசையும் எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அதை எடுக்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்கான். இதை பார்த்த அங்க இருக்கிற ஒரு பெண் வந்து இவரை புடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி இவங்க திருட்டு வேலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்காரு. இதே சமயத்துல வந்து அந்த ப்ரொஃபசர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நாங்க தப்பிக்கிறதுக்கு 2 பேரும் தான் சேர்ந்து பிளான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மாட்டி விட்டுறாரு. இதை பார்த்த ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருது. ஏன்னா அவனை எவ்வளவு நம்பணும் என்னடா பட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோனியும் ஹீரோ லவ் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, கொல்லாம இங்கிருந்து போயிட்டு தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு வந்து புரியுது, என்னடா இது இருந்தாலும் நம்ம தப்பிச்சா போதும். ஏன்னா வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றாலுமே கூட குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வந்து யார் குழந்தைக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்களே வந்து வெட்டி சமைச்சு சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி குரூப். சரி தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இல்ல அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இதே சமயத்துல வந்து இந்த தாய் குரூப் வந்து இந்த ட்ரைப் பீப்பிள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆண்கள் தான் அவங்க இருக்காங்க போல இருக்குது பெரும்பாலும். இவங்க வந்து கொடுமையா வந்து அவங்கள வந்து தாக்குறாங்க. ஆல்ரெடி இவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு உடம்பு முடியாம இருக்காங்க பாத்தீங்களா, அதனால இன்னுமே ஈஸியா ஆயிருது இவங்களுக்கு. அட்டாக் பண்ணி அவங்கள ஒருத்தரா வந்து தூக்கிட்டு போறாங்க. இதுதான் இந்த படத்தோட பேட் கைஸ் க்ளோஸ்னும் கூட. ஆக்ரோஷமா சண்டை நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல நம்ம உதவி கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோ கலவனார் பாத்தீங்களா, இங்க வந்து குதிரையில மாசா ஒரு வெள்ளை குதிரையில வந்து இறங்குறாரு. களத்துல இறங்கி இவர் வந்து பயங்கரமா சண்டை போறாரு. அந்த தாய் குரூப்போட தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை வந்து நம்ம ஹீரோ ஒரே அடியில விட்டு மட்டாய பண்ணி அவரை வந்து கொன்றுறாரு. கொன்னு தீர்த்து நான் தாண்டா மாஸ் அப்படின்ற மாதிரி மாசா ஒரு என்ட்ரியை கொடுக்குறாரு. இதை பார்த்த அந்த குரூப் வந்து ஆஹா இதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம குரூப்ல ரொம்ப நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணியை வந்து முடிவெடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா ராணி, அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆயிராங்க. இப்ப பிரெக்னன்ட் ஆகி கிட்டத்தட்ட குழந்தை பிறக்க போகுது. இதனால வந்து நம்ம ஹீரோவை கட்டி போட்டுருக்காங்க. கண்டிப்பா இந்த ட்ரைப் குரூப் வந்து ஹீரோ வந்து சாவடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஐதீகமே அதுதான். குழந்தை பிறக்கிற நேரத்துல வந்து அந்த குழந்தைக்கு காரணமானவரை வந்து கொண்டு திக்கிறது தான் வந்து அவங்களோட வழக்கமா இருக்குது. கண்டிப்பா இவருக்கும் அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா அது விஷுவலா காட்டல. ஹீரோவை கட்டி மட்டும் போட்டுருக்கிற மாதிரி படத்தை முடிச்சிடறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜும் கூட. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 6ங்க. ஓரளவுக்கு தான் சுமாரா இருந்துச்சு. ஒரு என்டர்டைன்மென்ட்கான ஒரு படம், ஒரு கமர்ஷியலா வந்து சிரிச்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படத்தோட ஓடிடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த படம் வந்து சேவ் தி கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா டியூட் வித் தி ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஜானர்ல தான் வருது. கண்டிப்பா இந்த படத்தை போலயே வேற ஒரு சூப்பரான படத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்ததா நீங்க இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு ப்ரோ, எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்தியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாசன்.